வணக்கம் உறவுகளுக்கு. தொடர்ச்சியாக இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பை கக்கக்கூடிய, அவர்கள் மீது வன்மத்தை கக்கக்கூடிய திரைப்படங்களை எடுத்துக்கொண்டு வரும் வட இந்திய திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு களம் அமைத்து கொடுக்கக்கூடிய வேலையை இந்த திராவிட மாடல் சங்கி அரசு, திமுக அரசு, ஸ்டாலின் அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே கேரளா ஸ்டோரி முதல் பாகம்ங்கிற திரைப்படத்தை தமிழ்நாட்டில் திரையிட்ட பொழுது மிகப்பெரிய அளவில் நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமான் தலைமையில் மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை திரையரங்கு முன்பு எடுத்ததன் விளைவாக அந்த படம் இங்கே தடை செய்யப்பட்டது. அப்பொழுதும் இதே திராவிட மாடல் அரசு காவல்துறை உதவியுடன் இந்த படத்தை தமிழ்நாடு திரையரங்குகளில் திரையிட்டது. மீண்டும் அதிலிருந்து பாடம் கற்காமல், இஸ்லாமியர்களின் உணர்வை மதிக்காமல், அவர்கள் வாக்கை மட்டுமே குறிவைத்து வேலை செய்யக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு கேரளா ஸ்டோரி இரண்டாம் பாகம் என்கிற திரைப்படத்தை அதைவிட மோசமாக வன்மத்தை கக்கக்கூடிய, மாற்று மத சகோதரர்களிடத்தில் இஸ்லாமியர்களின் கலாச்சாரத்திலும் அவர் அடிப்படை உரிமைகளையும் கொச்சைப்படுத்தும் விதமாக, அவர்கள் வாழ்க்கை முறையை கொச்சைப்படுத்தும் விதமாக, அவர்கள் மார்க்க கடமைகளை கொச்சைப்படுத்தும் விதமாக, அசிங்கப்படுத்தும் விதமாக வன்மத்தை கக்கக்கூடிய திரைப்படத்தை எடுத்து இந்த வட இந்திய சங்கிகள் இங்கே திரையிட வந்திருக்கிறார்கள். வழக்கம்போல் எல்லா மாநிலத்திலும் இந்த படத்துக்கு தடை, கேரள அரசு தடை வாங்கி கேரளா முழுவதும் அதை தடை செய்திருக்கிறது. ஆனால் ஆரியம், திராவிடம், நாங்கள் சங்கிகளுக்கு எதிரானவர்கள், ஒருபோதும் சங்கிகளை இந்த மண்ணிலே கால் வைக்க விடமாட்டோம் என்று முழங்கக்கூடிய இந்த திருட்டு திராவிட மாடல் அரசு, மு.க. ஸ்டாலின் அரசு மீண்டும் காவல்துறை அனுமதியுடன் இந்த திரைப்படத்தை தமிழ்நாடு திரையரங்குகளில் திரையிட்டுக் கொண்டிருக்கிறது. அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று இந்த படத்தை பார்த்த பிறகு, தெரிந்த பிறகு மிகப்பெரிய கண்டன அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் நாங்கள் தமிழ்நாடு எங்கும் இந்த திரைப்படத்தை நீங்கள் தடை செய்ய வேண்டும் திமுக அரசு, இல்லை என்றால் திரையரங்கு முன்பாகவோ திரையரங்கு அரங்குகளில் உள்ள அந்த காட்சி நடக்கக்கூடிய தியேட்டர்களில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டத்தை நடத்தி இந்த திரைப்படத்தை நாம் தமிழர் கட்சி தடை செய்ய நேரிடும் என்பதை எச்சரிக்கையுடன் நான் கூறிக்கொள்கிறோம். மிக மோசமா அதுல காட்சி சித்தமிச்சிருக்காங்க. நீங்க அதுல பாத்தீங்கன்னா, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இஸ்லாமியர்கள் லவ் ஜிகாத் நாடக காதல் நடத்துறாங்க, மூளை சலவை செய்து கட்டாய மதமாற்றம் செய்யறாங்க, இஸ்லாமியர் குடும்பமாக சேர்ந்து அப்பாவி இந்தி பெண்களை கொலை செய்யறாங்க, புர்கா அணிந்த இஸ்லாமிய பெண்கள் இந்து பெண்களை கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபடுத்துறாங்க, இஸ்லாமிய பெண்கள் விபச்சார விடுதி நடத்துறாங்க, கண்ணியமான உலமாக்கள், ஆலிம்கள், மார்க்க அறிஞர்கள் இந்து பெண்களை கற்பழிப்பது போன்ற காட்சிகள் அதில் இருக்கிறது. இஸ்லாமிய இளைஞர்களை கூட்டி லவ் ஜிகாத் செய்ய தூண்டி பணம் கொடுப்பது போன்ற காட்சிகள் அங்கே அந்த திரைப்படத்தில் இருக்கிறது. புர்கா அணிந்த இஸ்லாமிய பெண்கள் கட்டாயப்படுத்தி இந்து பெண்களை